தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் கடற்கரைகளை 30லிருந்து 99 வருடங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விட போறதாக ஒரு அறிவிப்பு வந்தது. பாத்தீங்களா? இந்த திட்டத்தை பத்தி நம்ம டெஃபினட்டா விரிவா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நட்ஷல் பார்க்கும்பொழுது இந்த திட்டம் மக்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக தான் இந்த ப்ரொபோசல் வருதா அப்படின்னா அதுவும் இல்லை. இது முழுக்க தனியார் நிறுவனங்களுடைய லாப நோக்கத்துக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட திட்டமாக தான் தெரியுது. இப்படியான ஒரு மக்கள் விரோத திட்டத்தை ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மக்கள் மேலே திணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இந்த இடத்துல மட்டுமே முற்றுப்பெற ஒரு விஷயமா தோணலை. பேக் ட்ராக் பண்ணி பார்த்தா இதற்கு பின்னாடி இருக்கிறது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளின் சபை. யுஎன் புஷ் பண்ணுற எல்லா அஜெண்டாவுமே ஒரு நாடு செயல்படுத்தணுமா? நம்மளுடைய ஒன்றிய அரசு யுஎனுடைய எல்லா அஜெண்டாவையுமே மக்களுக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு யோசிக்காம கார்ப்பரேட்டுக்கு இது நல்லதா, கார்ப்பரேட்டுக்கு இது லாபமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த எல்லா திட்டத்தையுமே புஷ் பண்ணுறாங்க நாட்டுக்குள்ளே. இந்த ஒன்றிய அரசு எப்படி இதை செயல்படுத்துகிறாங்க? மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. மாநில சுயாட்சின்னு பேசுகிற நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு புஷ் பண்ணுற எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க சொல்கிற அதே அஜெண்டாவை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்றியத்தில் பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும், மாநிலத்தில் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஒரு மாற்றமுமே வரப்போகிறது கிடையாது. அதனால தான் தமிழக மக்கள் குறிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏபிசிடி கம்பெனிஸ்லேருந்து வேறுபட்டு நிற்கிற மாற்று அரசியல் சக்தியாக மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை சிந்திக்கிற நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவை? இந்த இடத்துல ஒரு கையில் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரோத செயல் திட்டங்களை கொண்டு வந்துட்டு அதே டைமில் இன்னொரு கையில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியையும் இந்த திமுக அரசு கையாளுது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க எதை கொடுத்துட்டு எதை எடுக்கிறாங்க அப்படின்னு?